வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்எம் டெக் இன்ஃபோ தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஓப்போ A9 2020 மொபைலுக்கு எப்படி டிஸ்பிளே மாற்றலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதே மாதிரி தான் ஓப்போ A5 2020 வரும். ஸோ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டும் கற்றுக்கலாம். இதோட சைடு டோர் எல்லாமே அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது, ஆனால் சென்டரில் மட்டும் நல்லா இருக்கா பிடிச்சிருப்பாங்க. அதுள்ள பார்த்தீங்க அப்படின்னா பசை மாதிரி இருக்கும், கம் மாதிரி ஒட்டியிருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் ஃபிங்கர் பிரிண்ட் வேறு இருக்குது, பார்த்துங்க. அதுவும் எந்த ப்ரொடக்ஷனும் இல்லாமல் தான் இருக்கும். ஸோ நீங்கள் டோரை எடுக்கும்போது அந்த எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும். பார்த்தீங்களா, ஃபிங்கர் பிரிண்ட் வந்து தனியாக ஒரு இடத்துல தொங்கிட்டு இருக்கு. ஸோ இதில் நீங்கள் ஓப்பனரோ இல்லை வேறு ஏதோ வச்சு ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கையாலே ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கிறதுக்கு அது சேர்ற இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பனர் வச்சு லைட்டாக அந்த கேப்பில் விட்டீங்க அப்படின்னா ஒரு கிளிப் மாதிரி வெளியில் வந்துடும். அதை எடுத்து தனியாக வச்சுருங்க, ஃபிங்கர் பிரிண்ட் டேமேஜ் ஆகாமல் கழட்டிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஸ்க்ரூவையும் நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். அப்போ தான் இந்த சென்டர் ஃப்ரேம் வந்து நம்ம கழட்ட முடியும். இந்த மொபைலுக்கு நம்ம பேக் டோர் எடுத்துகிட்டு உள்ள ஸ்க்ரூ இருக்க மாதிரி இருக்கும், சில மொபைலுக்கு மொத்தமாக எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலை ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்க, அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். மொபைல் சர்வீஸை ஈஸியாக நீங்களே கற்றுக்கிறதுக்கு ஒரு கோர்ஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அதுபோக ஹோம் அப்ளையன்ஸ் சர்வீஸ், ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணுற வீடியோ, டெக்கில் வர யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம சிம் ட்ரே எடுத்து தனியாக வச்சுட்டு சென்டர் ஃப்ரேமை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஓப்பனர் வச்சு எல்லா பக்கமும் லூஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா சென்டர் ஃப்ரேம் தானாக வந்துடும். ஓப்பன் பண்ணும்போது பவர் பட்டன், வால்யூம் பட்டனில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், ஸ்டிப்பு வந்து கட் ஆயிரும், கவனமாக ஓப்பன் பண்ணணும். இப்போது இதுதான் பேட்ரிக்குள்ள ஸ்டிப்பு, அதை எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா பேட்ரியை ஃப்ரேமோட இந்த மாதிரி பிளாஸ்டிக் போட்டு இருக்க ஒட்டியிருப்பாங்க. ஸோ சைடு பிளாஸ்டிக்கை நல்லா லூஸ் பண்ணிவிட்டு பேட்ரியை இழுத்தோம் அப்படின்னா தானாக வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம பேட்ரியை ரிமூவ் பண்ணிக்கலாம். பேட்ரி இழுக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இழுங்க, ரொம்ப இறுக்கமாக இருக்கும். ஸோ முடிஞ்சளவுக்கு ஒரே இழுல எல்லாத்தையும் இழுத்து வெளியே கொண்டு வந்துடுங்க. இந்த மாதிரி ஷேப் இல்லாமல் இருக்கும். கீழே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் டிஸ்பிளே கழட்டிக்கலாம். பாருங்கள், இதான் டிஸ்பிளே லைனு. ஸோ டிஸ்பிளே ஸ்டிப்பை வந்து நம்ம எடுத்து விட்டுட்டு டிஸ்பிளே கழட்டிக்கலாம். ஃபஸ்ட் டைம் டிஸ்பிளே மாற்றுறாங்க அப்படின்னா நீங்கள் எந்த ப்ளோயருமே யூஸ் பண்ண வேண்டாம். சும்மா இந்த மாதிரி ஓப்பனர் வச்சு தென்னணும் அப்படின்னாலே டிஸ்பிளே தனியாக வந்துடும். அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காலாம் ஃபஸ்ட் டைமில் இருக்க டிஸ்பிளே வந்து இருக்காது. சர்வீஸில் போயிட்டு வந்த டிஸ்பிளேனா கண்டிப்பாக நம்ம ப்ளோயர் வச்சோ இல்லை ஹீட்டர் வச்சோ ஹீட் பண்ணி தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா பேஸ்ட்டு போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டியிருப்பாங்க. பாருங்கள், எடுத்ததுமே இந்த ஃப்ரேமை நல்லா க்ளீன் பண்ணிக்கிடுதோம். அப்போ தான் எந்த தூசி, எந்த டஸ்ட்டு, பழைய கண்ணாடி பீஸு எதுவுமே புது காம்போவை எந்த டிஸ்டர்பும் பண்ணாது. ஸோ பாருங்கள், நம்ம பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டோம். பேஸ்ட் அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி அந்த டிப்பை வந்து நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. அப்போ தான் தேவையான பேஸ்ட் வந்து தனியாக வரும். கரெக்டாக ஃப்ரேமில் அப்ளை பண்ணுங்கள். உள்ளே வெளியில் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அது டிஸ்பிளேக்குள்ளே போயிடும், டச்சில் ஏதாவது ப்ராப்ளத்தை உண்டு பண்ணும். ஸோ கரெக்டாக அந்த காடியிலே கரெக்டாக பேஸ்ட் வச்சு முடிச்சிடுங்க. ஸோ வச்சாச்சு. நம்ம இப்போது புது டிஸ்பிளேயை அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கலாம். புது டிஸ்பிளே மாட்டும்போது இந்த மாதிரி குட்டி ஸ்டிக்கர் கேமரா கிட்ட கொடுத்துருப்பாங்க, அது இருக்கா அப்படிங்கிறத கவனமாக பார்த்துக்கோங்க. நீங்கள் அதோடு வச்சு ஒட்டிட்டீங்க அப்படின்னா கேமரா வந்து பிளர் ஆகும், ப்ராக்சிமேட்ரி சென்சாரில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகும். ஸோ அதை எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த ஸ்டிப்பு போகிற இடத்துல வச்சுட்டு உள்ளே திணிச்சோம் அப்படின்னா கரெக்டாக காம்போ ஃபிட் ஆயிரும். காம்போ ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரேமில் எதுவும் தூசி இருக்கா, எதுவும் ஸ்க்ரூ எதுவும் ஒட்டியிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நல்லா கவனமாக பார்த்துட்டு 4 சைடும் கரெக்டாக ஃபிட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிப் போட்டு கரெக்டாக அந்த பிளாஸ்டிக்கை அட்ஜஸ்ட் பண்ணி பேட்டரியையும் மாற்றிக்கலாம். நீங்கள் எல்லாமே ஒட்டி காய வைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே கரெக்டாக இருக்காங்க செக் பண்ணிக்கோங்க. காய வச்சுட்டோம் அப்படின்னா டிஸ்பிளே கழட்டும் போது ஏதாவது ப்ராப்ளம் வரும், அதுக்கப்புறம் நம்ம அதை சரி பண்ண முடியாது. ஸோ பாருங்கள், நம்ம சென்டர் ஃப்ரேமோட மொபைலை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது ஸ்ட்ராங்காக பண்ணிடுங்க. ஏன்னா ஏர் பீஸு, கீழே இருக்க ரிங்கரு, அதுபோக நிறையா கனெக்ஷனுக்கு இந்த சென்டர் ஃப்ரேமில் தான் அந்தந்த இடம் கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக அது போய் போர்டோடு ஃபிட் ஆகணும். ஸோ எல்லா இடத்தையும் நல்லா டைட் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ எல்லாத்தையும் திரும்ப நம்ம போட்டுக்கலாம். ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து பட்டன் ஃபோன் வரைக்கும் எப்படி சர்வீஸ் பண்ணலாம், நீங்கள் சர்வீஸ் எப்படி கற்றுக்கலாங்கிறதுக்கு வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது.
கீழே லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அதுபோக நிறையா சர்வீஸ் சொல்லி கொடுத்துருக்கேன், அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஸ்க்ரூவுமே விட்டுற வேண்டாம். ஸோ எல்லா ஸ்க்ரூவுமே கரெக்டாக மாட்டிடுங்க. அப்போ தான் எல்லா லைனுமே கரெக்டாக பிடிக்கும், எந்த பிரச்சனையும் வராது. இல்லைன்னா ஏர்பீஸ் சவுண்டு கேட்காது, ரிங்கரில் சவுண்டு குறையும், நிறையா ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகாது, டவர் இல்லாத மாதிரி காட்டும். இந்த மாதிரி இது எல்லாமே இந்த சென்டர் ஃப்ரேமை கரெக்டாக ஃபிட் பண்ணாமல் இருக்க போய் தான் வரும். ஸோ பாருங்கள், நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் இருக்க இடத்துல மாட்டிட்டு அதையும் கரெக்டாக ஃபிட் பண்ணியாச்சு. இப்போது ரப்பர் பாயிண்ட்டை கரெக்டாக போட்டுக்கலாம். கரெக்டாக 4 ரப்பர் பாயிண்ட் கிராஸ்லேயும் 2 ரப்பர் பாயிண்ட் சென்டர்லேயும் போட்டாலே போதும். ரொம்ப இறுக்க போட்டு டிஸ்பிளே நம்மளே டேமேஜ் பண்ணிடக்கூடாது. ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் காஞ்சாலே போதும், ரெடி ஆயிரும். ஸோ ஒரு ஓப்போ A5 A9 2 மொபைலுக்குமே இப்படி தான் நம்ம காம்போ மாற்றணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறையா சர்வீஸ் வீடியோ கற்றுக்கிறதுக்கு நம்ம சேனலை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலை தெரியப்படுத்துங்க. பாருங்கள், மொபைல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை கஸ்டமர்கிட்ட கொடுத்துடலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.